அனைத்து சொந்தங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தலைமை ஆசிரியர் என்பவர் பெற்ற பிள்ளையை பாதுகாக்கும் அன்னை அல்ல, 1000 விழுதுகளை தாங்கி நிற்கும் ஆலமரம். ஆசிரியர் என்பவர் சிலையை செதுக்கும் சிற்பி அல்ல, அந்த சிற்பியை உருவாக்கும் பிரம்மன். மாணவர்கள் என்பவர் ரோஜா இதழின் மேலுள்ள பனி துளிகள் அல்ல, பறந்து விரிந்த பெரிய ஆலமரத்தின் விருதுகள். சுதந்திரம் என்பது நம் உரிமை, அதை காக்க வேண்டியது நம் கடமை என்னும் வரிகளை பதித்து எனது உரையை துவங்குகிறேன். 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், 543 நாடாளுமன்றங்கள், 1618 மொழிகள், 5 பெரிய மதங்கள், 6400 சாதிகள், 101 கோடி மக்கள். இந்த பன்மேல் ஒருமை பேணும் உன்னத நாடுதான் நம் இந்திய திருநாடு. இந்த அற்புதமான நன்னாளில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் அனைவரையும் குளச்சல் செம்மேல் சேசக்குழு சார்பாக அனைவரையும் நினைவுறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எது சுதந்திரம்? எது சுதந்திரம்? அடக்குமுறையை கொண்டெடுப்பது சுதந்திரம், அநீதியை வென்றெடுப்பது சுதந்திரம். யார் மாணவனாக இருக்க முடியும்? யார் மாணவனாக இருக்க முடியும்? தூக்கி மேடின் முன்பே உன் இறுதி ஆசை என்னவென்று கேட்ட பொழுது எனக்கு 2 வாள் கொடுக்கப்படுவேன், அதை இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக செலவிடுவேன் என்றானே நர்தா சிங். அவன் ஒவ்வொரு மாணவ சுதந்திரத்திற்கும் பிறப்பு சான்றிதழ் நான் சுமந்து செல்லும் துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு தோட்டாக்களும் முத்தலாளித்துவம் என்னும் முதலைகளை வெட்டியாடும் என்றாலே ஷேக்வேரா. அதுவல்லவா உண்மையான சுதந்திரம். நாடு உனக்கு என்ன செய்து என்று கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் என்றானே கென்னடி. அதுவல்லவா உண்மையான சுதந்திரம். வானம் படுகிறது, பூமி விளைகிறது, ஊழக்கேன் கொடுக்க வேண்டும் மறி எங்களை வயலுக்கு வந்தாயா ஏற்றம் விரத்தாயா, அங்கே கொஞ்ச நாள் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணி விடுத்தாயா மானம் கெட்டவனே என்றாரே வீரபாண்டிய கட்டுமன். அவர் ஒவ்வொரு இளைய சுதந்திரத்திற்கும் வீர சான்றிதழ். கத்தை இன்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்றாரே பாரதியார். அவர் ஒவ்வொரு மனித சுதந்திரத்துக்கும் ஊன்றுகோல். சுதந்திரம் சுதந்திரம் 6 எழுத்து கொண்ட மந்திரம். ஆம், சுதந்திரம் என்பது ஒருவர் கொடுப்பதும் அல்ல, ஒருவர் பெறுவதும் அல்ல, அது ஒவ்வொருடைய ரத்தத்தில் கலந்து உயிரோடு உயிராக வளர வேண்டும் என்றாரே காந்திஜி. அவர் ஒவ்வொரு இந்தியன் சுதந்திரத்திற்கும் உயிர் மூச்சு. காந்திஸ் breath of life for students freedom. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானில் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றார் பாரதியார். அவருடைய பாடல் வரிகள் வீரருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. ஆம், விடுதலை வழங்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்று சுதந்திரர்கள் நாடெங்கு முழங்கினர். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ஆங்கிலேயரை இந்தியா விட்டு வெளியேற வலியுறுத்தி வெள்ளையில வெளியேறு என்ற இயக்கத்தின் முதல் கூட்டத்தை நடத்தினார். காந்தியை உறுதியை பார்த்த ஆங்கிலேய அரசு இந்தியாவுக்கு விடுதலை தர முன் வந்தது. ஆம், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று எட்டயபுரத்து கவிஞன் தனது கவிதை கண்களால் சுதந்திர இந்தியாவை தரிசித்தார். சுதந்திரம் என்பது காவியம் அல்ல, கையில் கிடைப்பதற்கு கண்களுக்கு தெரியாத சரித்திரமே. பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் தன்னோடு தோன்றிய மொழிகள் அழிந்தாலும் அழியா போடு வாழும் தமிழே, தமிழ் தாயே, இந்நாள் இந்த நாள் இந்த நாள் இந்த சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை, சும்மா கிடைக்கவில்லை. இரத்தவரி மூக்கு சுரண்டி சத்தபிரம் செவிட்டில் அரைந்து அடிமை அடிமை என்ற சொல்லை அடித்து நொறுக்கி அடங்க மறுத்து விடுதலை விடுதலை என்ற உணர்வாய் பிறந்த சுதந்திரம் இது.
ஆயிரக்கணக்கான யுத்தங்கள், ஆயிரக்கணக்கான போர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் செத்து மடிந்து கிடைத்த சுதந்திரம் இது. இந்தியா மட்டுமின்றி உலகமே வேந்து போற்றும் தேச தந்தையின் அகிம்சை வழியில் கிடைத்த சுதந்திரம் இது. Father of it is not village which admit the band, but it's freely available. இச்சுதந்திரம் கிடைத்தும் நமக்குள் ஒற்றுமை இல்லை. காரணம் மத, மீன, மொழி, கலாச்சாரம் இவரால் வேறுபட்டு இருக்கும் நம் மக்கள் மனதில் ஆதிக்க வெறும் தாங்களே உணர்ந்தவர்கள் என்ற சிந்தனையும் இருப்பதை காண முடிகிறது. அதனால் தேசிய ஒற்றுமை காண வேண்டியது அவசியமாகிறது. Unity and diversity is peculiarity of India. பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்னும் பாரதியார் அறிவுரை ஏற்று போற்றினால் மதவெறி வாயும் மதநெறி வாழும். இன்னும் அவருக்கும் எழுந்திரு, நாளை வரையில் நம்பிக்கை விதிகளை இன்றே விதைப்போம். முடியாது என்பதும் நடுவதென்பதும் முட்டமான வார்த்தைகள், இயலாது என்பதும் கிடையாது என்பதும் சோம்பேறி போலுங்கள். இல்லை என்பது எதிலுமே இல்லை, எல்லை என்பது எங்குமே இல்லை. நாளை உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் நீதான். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எதுவதாலும் நம்பிக்கை அவசியம். எனவே இந்த மேடை எனக்கு எதிர்காலத்தில் சிறந்த ஒரு வாய்ப்பினை தரும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.